வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பிளைன்டு டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு டாபிக் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மாகில் லிக்கர் வாங்குவோம் இல்லைங்களா, லிக்கர் வாங்குவாங்க. அது வந்து என்ன ப்ரைஸிங் சிஸ்டம்குள்ளே போயிட்டு வெளில வருது. 28 ரூபா மதிப்புள்ள மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு வெறும் 28 ரூபா தான் ஒரு லிக்கர் பாட்டிலுக்கு. அங்கிருந்து அது உங்கள் கைக்கு வரும்போது 200 ரூபாயா வருது. 172 ரூபாய் எப்படி ஏறுது, என்ன மாதிரி சிஸ்டம்குள்ளே போயிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதே போல் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் இஷ்யூ என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல டாஸ்மாக்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டாஸ்மாக் அப்படின்றது ஒரு ரெஜிஸ்டர்டு கம்பெனிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ரெஜிஸ்டர்டு கம்பெனி தான் இந்த டாஸ்மாக் அப்படிங்கிறது. இவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் லிக்கரை மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து வாங்கி, பாட்டில்ஸில் மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து வாங்கி, அவங்களுக்கு 43 டிப்போட் இருக்குது. டாஸ்மாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 43 டிப்போட் இருக்குது. இந்த டிப்போட்டில் மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து வாங்கின லிக்கர் பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அவுட்லெட், டாஸ்மாக் அவுட்லெட் கடையில் போய் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அவுட்லெட்டில் லிக்கர் பாட்டில் காலியாக இந்த டிப்போட்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஃபில் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த டிப்போட்லேருந்து காலியாக மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து டாஸ்மாக் பாட்டில்ஸில் வாங்கி அடுக்கி வைப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் மட்டும்தான் லிக்கரை செல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சட்டமே இருக்குது. தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட், கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து டாஸ்மாகில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அதனால இதை பார்க்குறோம். சரி, ஓகே. தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937லேயே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணி டாஸ்மாக் மட்டும்தான் தமிழ்நாட்டில் லிக்கரை சேல் பண்ணணும், பிரைவேட்ஸ் யாருமே விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 2003க்கு முன்னாடி ப்ரைவேட்டும் சேல் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் 2003க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இந்த லிக்கரை சேல் பண்ணுறதுன்றது கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டாஸ்மாக் மட்டும்தான் இப்போ மதுபானத்தை தமிழ்நாட்டில் விற்கிது. ஸ்டேட் ப்ரைவேட் யாரையும் அலோவ் பண்ணுறதே கிடையாது. ப்ரைவேட்ஸ் யாரும் லிக்கர் பாட்டில் சேல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ப்ரைவேட்டும் பார் வச்சுக்கிட்டு விற்க முடியாது. ஸோ டாஸ்மாக் மட்டும்தான் வந்து மேனுஃபேக்சரர்கிட்டருந்து வாங்கி லிக்கரை வந்து சேல் பண்ணுது தமிழ்நாட்டில். சரி, ஓகே. ஏன் இப்படி பண்ணாங்க, மொனோபலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு பாடி வாங்கி சேல் பண்ணாதான் ரெகுலேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட சிந்தனை. சரி, ஓகே. இப்போ இந்த குவார்டர் பாட்டிலோட ஜேர்னிக்கு போயிடலாம். முதல்ல வந்து என்னென்னா, மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய காஸ்ட்டு. ஒரு குவார்டர் பாட்டில்ன்றது 180 ml இருக்கக்கூடிய ஒரு குவார்டர் பாட்டில். அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, அதை பாட்டில் பண்ணுறது, அதை வந்து அந்த லிக்கரை செஞ்சு பாட்டில் பண்ணி ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுற லெவலுக்கு வரக்கூடிய காஸ்ட் வந்து 28 ரூபா. அந்த 180 ml குவார்டரோட காஸ்ட்டு 28 ரூபா. இந்த 28 ரூபாய்க்கு ஸ்டேட்டு 58% டேக்ஸ் போடுது. அதான் எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டினா என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஸ்டேட் அலோவ் பண்ணுது பார்த்தீங்களா, அதுக்கான வரி. இந்த எக்ஸைஸ் டியூட்டிலாம் வந்து மற்ற பொருட்களுக்கு போடப்படுவது கிடையாது. எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, எக்ஸப்ட் லிக்கர். ஏன் நம்ம இந்த லிக்கரை வந்து ஜிஎஸ்டிக்கு விடலை அப்படின்னா, லிக்கர்லேருந்து மட்டும் நம்மளுக்கு பல ஆயிரம் கோடி வருமானம் வந்துட்டு இருக்குது. இந்த எக்ஸைஸ் டியூட்டிலையும் வேட்லேயும் நம்மளுக்கு பல ஆயிரம் கோடி வருமானம் வருது. அதனால ஸ்டேட்டே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே தன்னோட கட்டுப்பாட்டில் நாங்கள் வச்சுக்குவோம், லிக்கரை நாங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதனால இதை அப்படியே விட்டாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸைஸ் டியூட்டின்றது உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருள் மேலே போடக்கூடிய ஒரு வரி. இந்த வரி வேறு எந்த பொருளுக்கும் போடுறதில்லை, ஏன்னா மற்ற பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்துருச்சு. ஓகேவா, இதை தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸைஸ் டியூட்டி எவ்வளோ பர்சன்ட் போடுறோன்னா 58%. இந்த 28 ரூபாய் உற்பத்தி காசு இருக்கு பார்த்தீங்களா, அதில் 58% வரி போடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா 16 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ 28 ரூபான்னு இருந்தது 16.24 காசு, கிட்டத்தட்ட 34 ரூபாய்க்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து நின்றோம். இந்த எக்ஸைஸ் டியூட்டி போட்டக்கப்புறம் இதை யார் வாங்குவா அப்படின்னா, டாஸ்மாகில் வாங்குவாங்க. டாஸ்மாக் டிப்போ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வாங்குவாங்க. ஸோ இப்போ
ரூபா அப்படின்ற ப்ரைஸுக்கு அவன் வாங்குவான். இதுக்கு மேலே வந்து ஒரு சர்சார்ஜ் வேறு இருக்குது. ரூபா வந்து சர்சார்ஜ். அதாவது வந்து சர்சார்ஜ் அப்படின்றது டேக்ஸ் மேலே டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி மேலே இன்னொரு டேக்ஸ் போட்டு கவர்மெண்ட் வாங்குது. அது ஒரு ரூபா. ஸோ 36 ரூபா ஆயிடுச்சா. கிட்டத்தட்ட வந்து 28 16 44 ப்ளஸ் ஒரு 2 46 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ இந்த 46 ரூபாய் இருக்கும்போது டாஸ்மாக் டிப்போட்டில் வாங்குவாங்க. டாஸ்மாக் டிப்போட்டில் 46 ரூபான்னு சொல்லி லிக்கர் பாட்டில் வாங்குவாங்க. மேனுஃபேக்சரர்கிட்ட 46 ரூபாய் பே பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க, டிப்போட்டில் வாங்கி பாட்டில்ஸை அடிக்கிடுவாங்க. இந்த மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவான், அந்த 46 ரூபாயில் 16 + 2 18 ரூபாயை டேக்ஸாக கொடுத்துட்டு 28 ரூபாய் அவனோட லாபம். ஸோ இதோட போயிடுச்சு. மேனுஃபேக்சரரோட பங்கு இதோட முடிஞ்சிச்சு. இப்போ டாஸ்மாக் டிப்போட்டுக்கு வந்துடலாம். 46 ரூபாய்க்கு டாஸ்மாக் டிப்போட்டு இந்த பாட்டில் வாங்குதா. இந்த பாட்டில் அவங்க ஸ்டோரேஜ் பண்ணுறது, அந்த அந்த டிப்போவை மெயின்டைன் பண்ணுறது, அங்கே ஒர்க் பண்ணுற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு 10 ரூபாய் ஏற்றுவாங்க. 46 ரூபான்னு இருக்கிறது 56 ரூபான்னு ஆகும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஒரு 10 ரூபாய் மார்ஜின் வைப்பான். அதான் ஹோல்சேல் மார்ஜின். டாஸ்மாக் டிப்போட்டில் ஒரு 10 ரூபாய் ஏற்றிடுவாங்க. 10 ரூபாய் ஏற்றினக்கப்புறம் இதுக்கு மேலே வேட் ஒன்று போடும் கவர்மெண்ட். இந்த வேட் அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னா 220% வேட். 56 ரூபாய் இப்போ ப்ரைஸ் ஆயிடுச்சா, இந்த டிப்போட்டில் ஒரு 10 ரூபாய் ஏற்றிடுவான். ஏன்னா அந்த டிப்போட்டோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுக்கு அவன் 10 ரூபாய் ஏற்றிக்கிறான். அப்போ 46 to 56ன்னு ஆயிடுச்சு. இப்போது இதில் வேட்டு போடுவாங்க. இந்த வேட் அப்படின்றது என்னன்னா, இந்த 56 ரூபாய்க்கு 220% வேட்டு போடுவாங்க. அப்போ அந்த காஸ்ட் என்ன ஆகும், 220னா கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுது. அப்போ வேட்டே 121 ரூபாய் ஆகுது. ப்ளஸ் 56 ரூபாய். இப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 56 + 121 கிட்டத்தட்ட 177 ரூபாய்க்கு வந்து நிற்குது. இப்போ இந்த 177 ரூபாய் வந்தக்கப்புறம் டாஸ்மாக் ரீட்டைல் கடைக்கு வருது. டாஸ்மாக் ரீட்டைல் கடைக்கு வருது 177 ரூபான்ற காஸ்ட்டுக்கு வருது. ஏன்னா வேட்டு போட்டுருது கவர்மெண்ட். அப்போ டிப்போட்லேருந்து வெளியே போகும்போது வேட்டு போட்டுருவாங்க. வேட்டு போடும்போது காஸ்ட் என்ன ஆகுது, 177 ரூபாய் ஆயிடுது. இப்போ டாஸ்மாக் அவுட்லெட்டுக்கு வந்துடுது. அவுட்லெட்டுக்கு வந்தக்கப்புறம் அந்த ரீட்டைலு ஒரு மார்ஜின் வைக்கும் இல்லையா. டாஸ்மாக்கு விற்கிறான் பார்த்தீங்களா கடை, அந்த கடை ஒரு மார்ஜின் வைக்கும். ஏன்னா அந்தந்த கடையை மெயின்டைன் பண்ணுறது, அங்கே இருக்கிற ஊழியர் சம்பளம் அப்படின்ற கணக்கில் அவன் ஒரு 12 ரூபாய் வந்து மார்ஜின் வைப்பான். அப்போது 177 ரூபாய்க்கு டாஸ்மாக் அவுட்லெட்டில் வாங்கக்கூடிய அந்த பாட்டில் 189 ரூபாய் 190 ரூபாய்க்கு வந்து நின்றும். ஸோ இவன் ஒரு 12 ரூபாய் மார்ஜின் வைப்பான், 190க்கு வந்து நின்றும். இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்விரான்மெண்ட் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் செஸ்ன்னு சொல்லி புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டாஸ்மாக்னால நடக்கக்கூடிய சுகாதார சீர்கேடு, அந்த பாட்டில்லாம் அங்கங்கே போடுறதுனால வரக்கூடிய சுகாதார சீர்கேடுக்காக கிரீன் செஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபாய் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அப்போ 190 ரூபான்னு இருக்கிற காசு இன்னொரு 10 ரூபாய் ஏறி 200 ரூபாய்க்கு வந்து உங்ககிட்ட வந்து விற்பாங்க. இது போக இன்னொரு பிரச்சனை இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 200 ரூபான்னு வித்துடுறாங்க உங்ககிட்ட. ஆனால் நீங்கள் போய் கடையில் போய் வாங்குறவங்களுக்கு தெரியும், டாஸ்மாகில் போய் லிக்கர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த 200 ரூபாய் மட்டும் இல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவாங்க. அது ஏன் சார் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா, அது நிறைய இது மீம்ஸ் எல்லாம் கூட சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இந்த 10 ரூபாய் எதுக்கு அப்படின்னா, இது ஒரு பைபேக் ஸ்கீம். இப்போ நீங்கள் டாஸ்மாகில் போய் ஒரு லிக்கர் பாட்டில் வாங்குறீங்க, 200 ரூபாய் அதோட காஸ்ட்டு, நீங்கள் 210 ரூபாய் கொடுத்து அதை வாங்குவீங்க. ஏன் அந்த 10 ரூபாய் ஏன் எக்ஸ்ட்ரா அப்படின்னா, அந்த பாட்டில் நீங்கள் கன்சியூம் பண்ண அப்புறம் திரும்ப அதே கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அந்த 10 ரூபாவை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இதுதான் நடைமுறை. ஏன்னா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கலைன்னா நீங்கள் உங்கள் பாட்டில் கேர்லெஸ்ஸாக அங்கங்கே போட்டுருவீங்க, சுகாதாரத்தை அது சீர்கேடு செய்யும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பைபேக் ஸ்கீமை கொண்டு வராங்க. ஸோ 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு பாட்டில் திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா அந்த 10 ரூபாயை கன்சியூமர்கிட்டயே கொடுத்துருவாங்க. பட் இதில் என்ன நடக்குது அப்படின்னா, டாஸ்மாகில் நிறைய ஊழல் நடக்கிறதுக்கு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வைக்கிற அந்த நடைமுறை ஊழலோட ஊற்றுக்கண்ணாக இருக்குது. எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்ணிவிடுவாங்க. நிறைய கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, குடிச்சிட்டு பாட்டில் எங்கேயோ போட்டு போயிடுவான். அதை எடுத்துன்னு வந்து டாஸ்மாகில் கொடுத்து திருப்பிலாம் 10 ரூபா வாங்க மாட்டான். 10 ரூபா தானே போனால் போகுது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் விட்டுருவாங்க.
அப்போ இந்த கலெக்ட் பண்ண 10 ரூபாயை டாஸ்மாக் ஊழியர்களே பாக்கெட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நிறைய ஊழல் நடக்குதுன்றது தான் இப்போ இந்த சிஸ்டத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து போராடுது. அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் புக்கிங் கொண்டு வராங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு அந்த அவுட்லெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் டீட்டெயில்ஸ் ஆன்லைன்லேயே வந்துடும். அப்போ அதை நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் அந்த ரிசிப்டை மட்டும் காட்டிட்டு பாட்டிலை வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த 10 ரூபான்ற தேவை அந்த அந்த சிக்கல் இதில் போயிடுது. இது ஒரு வழி வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் ஆனால் இதில் என்ன சிக்கல் ஆகுது அப்படின்னா நிறைய ஸ்டோரில் எங்களுக்கு வந்து ஸ்டாக்கே இல்லை, நீங்கள் இப்போ ஆன்லைனில் காட்டி தான் பே பண்ணுவாங்க, ஆனால் அது ஸ்டாக்கே இல்லை. இந்த ஊழியர்கள் இந்த 10 ரூபா சம்பாரித்து பழகப்பட்டதுனால சார் 10 ரூபா போய் என்ன பெரிய வருமானம்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 1000 பாட்டில் சேல்ஸ் ஆகுதுன்னு வைங்க, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வச்சிங்கன்னா 10,000 ரூபாய் ஒரே நாள் இன்கம். எந்த பிஸ்னஸ் எது பண்ணாலும் 10,000 ரூபாய் வருமா உங்களுக்கு இன்கம்? ஒரு நாள் இன்கம் 10,000 ரூபாய் வரும். சீசன் டைம், தீபாவளி, இந்த மாதிரி பெரிய பெரிய சீசன் டைமு அப்படின்னா பயங்கரமாக அப்படியே சேல்ஸ் ஸ்கை ராக்கெட் ஆகும். இந்த பொங்கல் டைமு இதெல்லாம் அப்போல்லாம் ஒரு நாளைக்கு 20,000 30,000 கூட ஒரே ஷாப்பில் சம்பாதிப்பாங்க. 10 ரூபான்றது சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஆனால் பலாயிரம் பேர் போய் வாங்கினா அந்த 10 ரூபாவே பலாயிரமாக மாறிடும். அதனால்தான் வந்து அதை விட்டு கொடுக்கறதுக்கு ஊழியர்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சிஸ்டம் வந்து இப்படி ஃபெயிலியர் ஆகுது, அப்படி வேலை செய்யலை, இப்படி வேலை செய்யலைன்னு சொல்லி ஊழியர்கள் இந்த நடைமுறையை கொண்டு வரத்துக்கு சில சிக்கலை ஏற்படுத்துறதா நம்மளுக்கு நியூஸ் பேப்பரில் செய்திகள் வருது. அப்போது அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதை கோர்ட்டில் அரசாங்கம் சொல்லியிருக்கு, நாங்கள் அந்த 10 ரூபான்றத மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லேயே கொண்டு வந்துட்டு எம்ஆர்பியில் சேர்த்து வாங்கிட போகிறோம். வாங்கிட்டு அந்த மேனுஃபேக்சர் இருக்கான் பாருங்க, அவனோட பொறுப்பில் அந்த பாட்டில் மேனேஜ்மெண்ட்டை விட்டுறது. இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஏஐ மிஷின்ஸ், அந்த மிஷினே வந்து நீங்கள் அந்த பாட்டிலை கொண்டு போய் அந்த மிஷினில் போட்டிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா அதுவே ப்ராசஸ் பண்ணி ரீசைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி அது மாற்றிக்கும். அது இந்த டாஸ்மாக்லேருந்து வாங்கின பாட்டில் தான் அப்படின்றத அந்த மிஷின் வந்து ரீட் பண்ணிக்கும். அந்த பாட்டிலே கியூஆர் ஸ்டிக்கர்லாம் இருக்கும். அந்த பாட்டிலேருந்து இன்ஃபர்மேஷனை மிஷின் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 10 ரூபாய் யூபிஐயில் அந்த மிஷினோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருப்பாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை உங்களுக்கு யூபிஐயில் 10 ரூபாய் கிரெடிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் அவங்ககிட்ட 10 ரூபாய் கொடுக்க தேவையில்ல, நீங்கள் எம்ஆர்பியோடு சேர்த்து 10 ரூபாவை பே பண்ணிடுவீங்க. அது வந்து ஸ்கேனரில் பே பண்ணிடுவீங்க. இப்போ இந்த மிஷின் என்ன பண்ணுன்னா, நீங்கள் பாட்டிலை கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க, அந்த இடத்துல வாங்கின பாட்டில் தான்றதை அது ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிச்சுன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 10 ரூபாய் ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டமை கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்குது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய வருவாய் நம்ம வந்து முழுமையான ப்ரொஹிபிஷன் நோக்கி தான் போனோம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் டாஸ்மாக்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய வருவாய் ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு அதிகம்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்டோட நான் டேக்ஸ் ரெவன்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 33%. இந்த 33% டேக்ஸ் ரெவன்யூ பெரும்பாலும் நம்மளுக்கு எங்கேருந்து வருதுன்னா டாஸ்மாக்கிட்டேருந்து தான் வருது. ஏன்னா 28 ரூபாயில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டிலோட பயணம் 200 ரூபாயில் வந்து முடியுது. இதில் 172 ரூபா நடுவில் இருக்குது. இந்த 172 ரூபாயில் ஸ்டேட்டுக்கு மட்டும் எவ்வளோ போகுது பாருங்க, 121 ரூபாய் வேட்டு ப்ளஸ் 16 ரூபாய் எக்ஸைஸ் டியூட்டி. இதை மட்டும் கணக்கு போட்டிங்கன்னா 137 ரூபா. 200 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பாட்டில் லிக்கர் வாங்குறீங்கன்னா 137 ரூபா அதில் ஸ்டேட் சம்பாதிக்குது. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் பாட்டில் சேல் ஆகுது, அப்போ எத்தனாயிரம் 137 ரூபா ஸ்டேட் ஏர்ன் பண்ணுது. அப்போ உடனே எல்லா அவுட்லெட்டையும் மூடுறதுனால அவ்வளவு பெரிய ரெவன்யூ லாஸ் வந்து ஸ்டேட்டுக்கு ஏற்படும். அதை ஈடுகட்டக்கூடிய வேற மாற்று ரெவன்யூ இல்லாமல் நம்ம எதை செய்ய முடியாது. அப்போ ஒரு பக்கம் டாஸ்மாக் அவுட்லெட்டை குறைக்க பார்க்கணும், இன்னொரு பக்கம் வேற வழிகளில் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நிறைய ஸ்கீம்ஸை சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் ஃபண்டு வரதே டாஸ்மாக் கிட்டேருந்து தான். ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய ரிஃபார்ம்ஸ் இந்த புது அரசு வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்குது. அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்றதான் நம்ம எல்லாரோட எண்ணமும். இந்த டாஸ்மாகில் நிறைய ரிஃபார்ம்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ராங்கான நிறைய ரிஃபார்ம்ஸை கொண்டு வரும் அப்படின்றது தான் நம்மளோட நம்பிக்கையாகவும் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் அது தெரியும், நான் நாளைக்கு அதை அட்ரஸும் பண்ணுவேன். தேங்க்யூ.